அஞ்சலி செலுத்திய பிறகு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தன்னுடைய இரங்கலை பதிவு செய்தார். அதனை பார்க்கலாம். மறைந்த மக்களின் தலைவர், தமிழக மக்களின் உள்ளத்தை ஒரு ஆளுமை கொண்ட மாபெரும் கலைஞர், ஒரு நடிகராக இருந்து அந்த நடிப்பில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி மனித நேயம் என்ற ஒரு கருத்தை அவர் மக்களிடையே எடுத்துச் சென்றுள்ளார். கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பல படங்களை பார்த்திருக்கிறேன். அதுல படங்கள் பார்த்திருந்தாலும் அவர் கேப்டன் பூந்தோட்ட காவல்காரர் என்ற படத்தை ஷூட்டிங் எடுக்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். எவ்வளவு வலிமையான மனிதர். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவரே ரிஸ்க் எடுத்து, எத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலும் அவரே பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு வலிமையான மனிதன் தான் சொல்ல முடியும். படத்துல சீன்ல காட்டுற மாதிரி இல்லாம, அதையும் தாண்டி சரி சினிமால தான் அப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் எப்ப துவங்கினாரு? பெரும் ஆளுமைகள் இருந்த காலத்துல அரசியலுக்கு ஏதோ ஒரு சும்மா நானும் வருகிறேன் என்று இல்லாமல் வந்த 2005 வந்த வேகத்துல எம்எல்ஏ சீட்டையும் பெற்று எதிர்க்கட்சி தலைவராகவும் அம்மையாரோட உட்கார்ந்தார். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாருன்னு அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்திய ஜனநாயக கட்சி இன்னைக்கு தமிழகம் எங்கும் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட நாங்க எங்களுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு வர வழியில தமிழகத்திலிருந்து பல இடங்கள்ல இன்னைக்கு அவருடைய ஆளுமையும் அவருடைய மனித நேயமும் தென்பட்டு இருக்கு. எல்லா கிராமங்கள்லயும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சரி, அரசியல் எப்படி இருக்காருன்னா, சினிமா ஸ்டண்ட், சினிமா யூனியன்லயும் பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர் சங்கத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கட்டடத்தை மீட் எடுத்து கொடுத்து அதுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நடிகர் கூட கேட்டிருக்காரு, அதுக்கு அவருடைய பேரை வைக்கணும். நான் அதை வழிமொழிகிறேன். நன்றி.